உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். எவ்வளவோ பெயர்ச்சி இருக்கு. அதில் மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பெயர்ச்சி உண்டா அப்படின்னு கேட்டால் அது குரு பெயர்ச்சி தான். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, சனி பகவான் எல்லாத்தையும் சொல்கிறோம். இதில் சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறார். சனி பயிற்சினா ஒரு பயத்தோடையே பார்க்குறோம். ராகு கேது பயிற்சியும் 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. குரு பகவானுடைய பயிற்சி ஓராண்டுக்கு ஒரு முறை தான். ஆனால் அந்த குரு பகவானுடைய பயிற்சியை கேட்கும் போதே எல்லாருக்குமே மனமகிழ்ச்சி. அதுக்கு காரணம், இந்த நவக்கிரகத்திலையும் இயற்கை சுபர் அப்படின்னு குரு பகவானுக்குத்தான் பேர். இயற்கை சுபர். இவர் பெயர்ச்சி அடைந்தால் பல நன்மைகளை செய்வார். நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. பலருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயலை குரு பகவான் செய்கிறார். நம்முடைய ஜாதகத்திலே, ராசியிலே, லக்னத்திலே குரு பகவான் இருந்தால் நம்ம மிக நல்ல மனிதர்கள் என்று இந்த உலகம் சொல்லும். யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் மிக நல்ல மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாகவும் நல்லா வருவாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் விஷயங்களை விட நல்ல குணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. மஞ்சள் வண்ணத்திற்கு, தங்கத்திற்கு, இதற்கெல்லாம் அதிபதி இந்த குரு பகவான் தான். இந்த குரு பகவான் நம்முடைய ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருவதற்காக இப்பொழுது பயிற்சி அடைகிறார். இது நாள் வரை மிதுன ராசியிலே இருந்த இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகராசிக்குள் வருகிறார். அதுவும் உச்சமாக வருகிறார். அப்படிங்கிற போது நமது ராசிக்கு மிகப்பெரிய நற்பலன்களை கொண்டு வந்து தரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம். எந்தெந்த வகையிலே நமது ராசிக்கு இந்த குரு பகவான் வெற்றிகளை அள்ளி தரப்போகிறார்? நம்ம குழந்தைகள் வழியாவா, நம்முடைய பேரண்ட்ஸ் வழியாவா, இல்லை ஆஃபீஸில் ப்ரொமோஷனா, எப்படி நன்மைகளை தரப்போகிறார் அப்படின்லாம் நம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே அன்பும் பண்பும் நிறைந்தவர்கள். ஒருத்தருக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும். அங்கே என்ன வேணும் கேட்டாங்கன்னா அன்பு வேணும்னார் வள்ளுவர். எல்லாரும் காசு வேணும்பாங்க. ஆனால் வள்ளுவர் சொன்னார், அன்பும் அரணம் உடைத்தாயின் அப்படின்னார். இல்வாழ்க்கை பண்பும் பயன்படுகின்றார். நல்ல அன்பாரு, தர்மம் செய்யினார். இவ்வளவு நல்ல குணங்கள் உடையவங்க கடகராசிக்காரங்க. ஆனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக பட்டிருக்கக்கூடிய கஷ்டம் மிக மிக அதிகம். அதற்கு காரணம் 7ஆம் இடத்தில் சனி இருந்தார், 8ஆம் இடத்தில் சனி இருந்தார். இந்த காலகட்டம் கடகராசிக்காரங்களை பாதித்த மாதிரி வேறு யாரையும் பாதிக்கல. அந்த அளவுக்கு மிக கஷ்டங்களை அனுபவிச்சிங்க. இந்த காலகட்டத்தில் விரயத்தில் வேற குரு பகவான் உங்களுக்கு இருந்தார். விரைய குறுங்கும் போது நிறைய செலவு. எவ்வளவோ உழைச்சிங்க, உழைப்புக்கேற்ற பலன் இல்லை. எவ்வளவோ நீங்கள் சார்ந்த நிறுவனத்துக்காக நீங்கள் பணியாற்றினீங்க, உங்களை தூக்கி போட்டுட்டாங்க. உங்கள் கட்சி, உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய நிர்வாகம் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு பல கடகராசிக்காரங்க வருத்தப்பட்டீங்க ஜோதிட ஆலோசனைக்கு வரும்போது. அப்படி இருக்கும்போது இப்பொழுது குரு பகவான், உங்களுடைய பாக்கியாதிபதி குரு பகவான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் வேண்டுமானால் பாக்கியமாக அவன் வாழ்கிறாங்க. அவனுக்கு என்னங்க, அவன் நல்ல பாக்கியம் பண்ணினவங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த பாக்கியாதிபதி நம்ம ராசியில் வந்துட்டாருன்னா மிகப்பெரிய யோகங்க. அப்படிப்பட்ட குரு பகவான், 9ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் கடகராசி என்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்காருங்க. பெரிய யோகத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் இப்போ பணத்தை தேட மாட்டீங்க, நல்ல மனசை தேடுவீங்க. நல்ல மனசு தாங்க எனக்கு முக்கியம் அப்படிம்பீங்க. அப்போ கடவுள் ஆனால் என்ன செய்கிறார்? நீ நல்ல மனதை கேட்கிறாய், இந்த நல்ல மனசை நான் தரேன். அத்தோடு இல்லைங்க, நிறைய காசையும் உனக்கு தரேன் அப்படின்னு கடவுள் தரார். நீங்கள் காசை எதிர்பார்க்கறதா, அந்த உண்மை எனக்கு புரியுது. ஆனால் உங்களுக்கு தேவையான பண வசதியை இறைவன் கொடுத்தே தீர்வார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன அவமானம் இருந்திருந்தாலும், என்ன கெட்ட பெயர் இருந்திருந்தாலும், பணி செய்கிற இடத்துலையோ, வெளி இடத்துலையோ, குடும்பத்திலேயோ, கடந்த காலகட்டத்தில் பலர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எவ்வளவோ விட்டு கொடுத்து போனவங்க. கணவன் மனைவி உறவில் நிறைய விட்டு கொடுத்து தான் போனீங்க. ஆனாலும் உங்கள் லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் கூட உங்களை மதிக்கலை. திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சு போய் பல பேர் அவமானப்பட்டீங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பிரிவெல்லாம் நீக்கி
உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை இந்த குரு பகவான் உணர்த்த போகிறார். குரு பகவான் வந்து ராசிக்குள்ள உட்கார்றாரு. கணவன் மனைவி உறவுல என்ன பிரச்சனை இருந்தாலும், நீங்க எவ்வளவு நாளா பிரிஞ்சிருந்தாலும் சரி, அந்த குரு பகவான் இப்பொழுது கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து கொடுக்க போறாரு. பெரியவர்களுடைய ஆதரவு, வெல்விஷர்ஸுடைய அட்வைஸ், நல்ல நீதி விதிகளுடைய வழிகாட்டுதல், இது எல்லாம் கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமையை கொடுத்துருங்க. ஒற்றுமையெல்லாம் ஒரு பக்கங்க. எனக்கு ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, நான் வெளிநாட்டில் இருந்தேன் சார், எனக்கு வெளிநாட்டில் வேலையில் பாதிப்பு வந்து நான் இந்திய நாட்டுக்கு வந்துட்டேன் சார், திரும்ப நான் ஃபாரின் போக முடியுமான்னு பல கடகராசி என்பவர்கள் கேட்குறீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இப்போ வருது சார். நான் எப்படியோ நெருக்கடிக்கு நடுவில் வெளிநாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அந்த நாட்டில் நான் இருக்க முடியுமா, எனக்கு விசா கிடைக்குமா? பல கடகராசி என்பவர்கள் தொடர்ச்சியாக கேட்குறீங்க. இப்போ வெளிநாட்டில் நீங்கள் ஒரு வேலையில் தடை இருக்குன்னா வேலை தடை நீங்கும். படித்து முடிச்சிருக்கீங்க, வேலை கிடைக்காம இருக்கீங்கன்னா வேலை கிடைச்சிரும். உங்களுக்கு விசா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு அந்த யோகம் இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க, அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப் அமைய போகுதுங்க. ஒரு நல்ல நண்பர் கிடைக்க போகிறார். அந்த நண்பர் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய அளவுக்கு உதவ போகிறார். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கையில் காசு இல்லை, காசு இருந்துச்சுன்னா நான் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும்னா பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு காசு வரும். நல்ல பிஸ்னஸ் பார்ட்னரை இப்போ கிடைப்பார். அதுக்கெல்லாம் உங்களுக்கு யோகம் இருக்குது. இன்னொரு பக்கம் பாருங்க, நல்ல இதனால் வரை திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகுதுன்னு சொல்கிறோம். அதே போல் குழந்தை பாக்கியம் அமையாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகம், ஒரு நல்ல ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கக்கூடிய யோகம், நிறைய நன்மைகள் காத்திருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை, இப்படி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்ன உங்களுக்கு இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். நிறைய நன்மைகள் உங்களுக்கு கூடியிருக்கு. ஆன்மீக எண்ணங்கள் கூடும். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆலங்குடி குரு பகவான். ஒரு வியாழக்கிழமை என்று சென்று ஆலங்குடிக்கு போய் ஆபத் சகாயேஸ்வரரை வழிபடுவது, குரு பகவானை வழிபடுவது அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும் நண்பர்கள். நமது ராசிக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சியிலே என்ன என்ன நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த குரு பகவானுடைய காலகட்டத்தில் வாழ்க்கையிலே இந்த தடவை வரக்கூடிய குரு பெயர்ச்சி 3 கட்டங்களிலே குரு பகவானுடைய பெயர்ச்சி இந்த 2026 மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, 3 ராசிகளிலுமே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அப்படிங்கிற போது இதற்கு முன்னாலே இந்த கொரோனா காலத்தில் அப்படி இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். 3 ராசிகளில் குரு பகவான் பெயர்ச்சி அவருடைய நகர்வு இருந்தது. அதனால மிகப்பெரிய பாதிப்புகள் வந்தது. இந்த 2026 ஆண்டிலும் 3 ராசிகளில் குரு பகவான் வருகிறார். ஆகவே உடல் நலத்திலே பொதுவாகவே எல்லோரும் அக்கறை எடுத்துக்கணும். அதே போல இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆரம்பித்து இப்போ ஜூன் 2ஆம் தேதிங்கிற குரு பகவானுடைய பெயர்ச்சி வந்து ஒரு 2 மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் விலைவாசி மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய போர் சூழல்லாம் உங்களுக்கு தெரியுது. இது வந்து உலக அளவிலே இந்த குரு பயிற்சி அடைந்து 2 மாதங்கள் வந்து பெரிய அளவுக்கு விலைவாசி இருக்கும், மிக அதிகமாக இருக்கும். ஒரு பண தடைகளோ பண தட்டுப்பாடுகளோ தெரியும். இது நிரந்தரம்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னால் குரு பகவான் நல்ல பணப்புழக்கத்தை தரப்போகிறார். நமக்கு இது நாள் வரை இருந்த உடல்நல பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க போகிறார். அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சி காலம் அமைகிறது. இதுதான் உங்களுக்கு பொதுவான பலன்களை தான், உங்கள் ராசிக்குரிய பலன்களை இங்கே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முழுமையான பலன்கள் தெரியணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார், இந்த கோச்சாரத்திலே குரு பகவான் எங்கே இருக்கிறார், இரண்டையும் இணைத்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்தை பேஸ் பண்ணி தசாபுத்தியை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் பார்க்க முடியும். அதுதான் முழுமையான பலன்கள். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதை மீட் பண்ணலாம். அதே போல் நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.